ஹாய்டா, வெல்கம் டு மொச்சு பண்ணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிகுக் 5 ஷாட்கான நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா. ஐ ஹோப் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. வெயிட் பண்ணுங்கடா, வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அப்படி தான்டா அந்த டே ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே ஜிம்மனுக்கு காலேஜ் கிடையாது. ஜிம்மன் அண்ட் ஜேகேக்கு அது ஒரு லீவ் டைம் தான். ஸோ வீக்கெண்டு, அதனால் காலேஜ் கிடையாது. ரெண்டு பேருமே மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜேகே, செகண்ட் நம்ம ஜிம்மன். சைலண்ட்டாக அவங்க பாட்டுக்கு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம ஜிம்மன் தான் ஜேகே பார்த்துட்டு ஜங்குக் ஜென்னுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கணும், வரியா ஷாப் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கேட்க ஜேகே இன்னும் சொல்லலை. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக போகவே ரெண்டு பேரும் போயிட்டு அங்கே ஒரு மாலுக்கு தான் போகிறாங்க. இன்சைட் ஜேகே அண்ட் ஜிம்மன் ரெண்டு பேரும் அவங்க காரில் தான் போயிருந்திருப்பாங்க. ஸோ ஜேகே ஃபஸ்ட்டு கார் ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஜிம்மன் அவர் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பார். ஸோ ஜேகே கேட்பாங்க என்ன மாதிரி கிஃப்ட் வாங்குற அப்படின்ற போது அங்கே போயிட்டு நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். ஜேகேக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் ஜிம்மனை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக சைலண்ட்டாக போகும். அங்கே ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து இந்த ஜுவல்லரி ஷாப் இருக்கு இல்லையா, ஸோ மென்ஸ் கலெக்ஷன் அந்த மாதிரி ஷாப்புக்கு தான் போகிறாங்க. ஸோ ஜேகே நீ போய் சூஸ் பண்ணிவிட்டு வா, நான் இங்கே பக்கத்தில் ஷாப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, இரு நானும் வரேன்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்லியிருப்பேன். இல்லை உனக்கு பிடிச்சதை நீ சூஸ் பண்ண, நான் எதுக்கு ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக அவர் பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்புக்கு போயிருந்திருப்பாங்க. ஜிம்மனும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவரும் போயிட்டு அங்கே வந்து ஒரு கிஃப்ட் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு கப்பிள் பிரேஸ்லெட், ரொம்ப அழகாக ஒரு மூன் அண்ட் ஒரு சன் பிரேஸ்லெட் வச்ச மாதிரி இருக்கும். அந்த கப்பிள் பிரேஸ்லெட் ரொம்ப அழகாக ஒரு மாதிரி மேக்னெட்டிங் மாதிரி. ஸோ ரெண்டு பேரும் ஜாயின் ஆகி அது ஹேண்ட்ஸில் போட்டாங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி மேக்னெட்டிங் மாதிரி அது மர்ஜ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு இது கண்டிப்பாக ஜின்னுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் அந்த பிரேஸ்லெட்டை ஒரு மாதிரி பேக் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. ஸோ ஜேகேவை தேடுறாங்க. அந்த ஷாப்பில் எங்கேயுமே காணும். ஸோ அந்த ஷாப் போய்ட்டு ஒரு 10 ஷாப்ஸ் தள்ளி லாஸ்ட்டில் ஜேகே நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஜிம்மன் அங்கே போயிட்டு ஜங்குக் இங்கே தான் இருக்கியா, நீ பர்ச்சேஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜங்குக் வா ஜிம்மன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் அவர் வந்து ஒரு திங்ஸ் இதை வாங்குறாரு. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஜிம்மன் நீ ஈவினிங் பார்ட்டிக்கு போகணும்ல, பர்த்டே பார்ட்டிக்கு, அதான் உனக்கு ட்ரெஸ் எடுத்த அப்படின்னு சொல்ல, அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. ஒரு ரெட் கலர் சூட்டு ஜிம்மனுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதுக்கு சூட்டெல்லாம் நம்ம கேஷுவல் வேரில் போகலான்னு சொல்லவே இன்சைடு உனக்கு பிடிக்கலையா, சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போய் நம்ம ஜிம்மனுக்கு அவர் வந்து ஒரு நார்மலாக ஒரு கேஷுவல் வேர் தான் எடுக்கிறாங்க. ஜிம்மன் அதை ஜிம்மின்காக சூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்பவே அழகாக இருக்குது அந்த கலரு. ஜிம்மனை பார்த்துட்டு ஓகேவான்னு கேட்க ஜிம்மன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி இரு நீ தானே வரேன், நான் உனக்கு சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு கேஷுவல் வேர் தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கலந்த ஒரு ஷர்ட்டு. ஸோ அந்த ஷர்ட்டை அவர் சூஸ் பண்ணுறாரு. ஜிகே இல்லை ஜிம்மன் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, நீ என் கூட தானே வர, நீ எனக்கு பர்ச்சேஸ் பண்ணலை, இதை நான் உனக்கு தான் வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க பில்லிங்கை முடிச்சுட்டு அப்படியே அந்த பர்ச்சேஸ் எடுத்துகிட்டு அப்படியே வராங்க. ஜேகேக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மன் அவர் கேட்காமலே ஒரு மாதிரி அவருக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எப்பவுமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க வாங்கணும்னு நினச்சாங்கன்னா ரெண்டு பேரும் அவங்களுக்கு பிடிச்சது தான் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றி வந்து சூஸ் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே வந்து ஜிம்மன் வந்து ஜேகேக்காக சூஸ் பண்ணுறது. அவருக்கு லைட்டாக ஹாப்பியாக இருக்குது, இருந்தாலும் அவருக்கு சேடாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஜின்கிட்ட போய்ட்டு அவர் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க நேற்று ஒரு கிளாஸில். அவரால் அந்த மைண்ட்லேருந்து அதை எடுக்கவே முடியல. ஒரு மாதிரி ஜிம்மன் கேட்குறாங்க ஜிம்மன்கிட்ட, ஜிம்மன் நீ சொன்னி வாங்கிட்டியா அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டேன், அந்த பிரேஸ்லெட் ரொம்ப அழகாக இருக்குல்ல ஜங்குக்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம்மன் ஸ்மைல் பண்ணிகிட்டே காட்டுறாங்க ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்துட்டே. ஜங்குக்கோட ஃபேஸில் கொஞ்சம் கூட ஸ்மைல் இல்லை அவருக்கு. அதை வந்து அவரால் வந்து பார்க்கவும் முடியல. ஜிம்மன் ஃபேஸ் ஸ்மைல் பண்ணிகிட்டே எப்படி பார்க்குறாங்க. சொல்லு நல்லா இருக்கா சொல்ல அப்படி சொல்லிட்டு நல்லா இருக்கு ஜிம்மன், உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ஜங்குக் எனக்கு பிடிச்ச உனக்கு பிடிச்ச மாதிரி இல்லையா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க.
உனக்கு பிடிச்ச எல்லாமே எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜமன் ஜங்குக்கை போயிட்டு ஒரு ஹக் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அந்த ஹக் ரொம்ப வார்மாக இருக்குது. அந்த சட்டுன்னு ஹக் பண்ணி அப்படியே ரிலீஸ் ஆகிறாங்க. ஜங்குக்கு அப்படியே சட்டுன்னு அவர் பிரிஞ்ச மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவர் அப்படியே ஜிமினை ஒரு செகண்ட் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த சைட் ஜிமினுக்கு ஒன்றும் புரியல, ஏன்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை பார்க்க ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்ல சரி வா டைம் ஆகுது போயிட்டு ரெடி ஆகிட்டு ஈவினிங் ஃபைட்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. ஜமன் நீயே போகலால, நான் எதுக்கு அங்கே, நீ தானே பேச போகிற சீனியர்கிட்ட, நான் எதுக்கு அங்கே வேஸ்ட்டாக வந்துட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக சொல்ல ஜிமின் ஜிக்கியோட ஃபேஸை பார்த்துட்டு நீ இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன், நீ இருந்தனா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தைரியமாக இருக்கும்ல ஜங்குக், எனக்கு எல்லாமே நீ தான் அப்படி சொல்லிகிட்ருக்க. ஜிக்கியோட ஃபேஸை பார்க்க ஜிமின் அப்படியே அவரோட லிப்ஸ் ஒரு மாதிரி பைட் பண்ணிவிட்டு அவருடைய ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி பேக்கெட்டில் விட்டுருப்பாங்க. ஸோ அவ்வளோ அழுத்தி ஒரு மாதிரி குத்திக்கிறாங்க அவருடைய அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தொடை இருக்கு இல்லையா, அந்த தொடையிலே ஒரு மாதிரி குத்திக்கிறாங்க. என்ன அவரோட கோவத்தை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவர் ஃபீலிங்ஸை எக்ஸ்போஸ் பண்ண முடியல. அவரோட மைண்ட் எப்படி இருக்குன்னா, ஜேக்கோட மைண்ட் எப்படி இருக்குன்னா, ஏண்டா இப்படி பண்ணுற, நீ பேசுறது ஒவ்வொன்றும் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா ஜமன், ஏன் ஜமன் நீ எந்த ஜமன், நீ அவன்கிட்ட போகிற, அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன், அவனுக்காக எல்லாத்தையும் பார்த்து செஞ்சிட்ருக்கேன், நான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியலையாடா அப்படின்ற மாதிரி அவரோட அப்படியே பல்ல கிடச்சிட்டு ஜிமினோட அந்த ஐஸையே பார்த்துட்ருக்காங்க. ஜிமின் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லி சைலண்டாக ஓகேவா போல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஹேண்ட்ஸை பிடிச்சி வலிச்சிட்டு அப்படியே போயிட்டு அங்கே இருக்க ஒரு ஜூஸ் ஷாப்பில் அவங்க 2 பேரும் அவங்களோட மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட விஷயம் முடிச்சுட்டு ஜிமின் சீக்கிரம் ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறாங்க. ஸோ அந்த ஜெக்கே தான் ஜிமின் வாங்கி கொடுத்த அந்த ஷர்ட்டை அப்படியே தடவி பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ஜிக்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமினோட சூஸிங். அப்படியே ஒரு மாதிரி அந்த ஷர்ட் அப்படியே எடுத்து பார்த்துட்ருக்காங்க. பக்கத்தில் தான் ஜின்னுக்காக வாங்கின பிரேஸ்லெட்டு. ஸோ அதை பார்க்குறாங்க. அந்த பாக்ஸை பார்க்கும்போதே அவருக்கு அப்படியே இங்கேருந்து தூக்கி கடாசிடலாம் போல் இருக்கும். ஏன்னா அந்த சிம்பிள் வந்து ஜிமின் அவருக்காக வாங்கியிருப்பாங்க. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஜங்குக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மூன் அண்ட் சன்னோட சிம்பிள் ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே. ஆனால் நம்ம ஜிமின் அந்த சிம்பிளை வச்சு ப்ரேஸ்லெட் வாங்குவான், அதுவும் ஜின்னுக்காக வாங்குவான், ஜின்னுக்கும் அவனுக்கும் வாங்குவான்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டார். என்ன செய்யனே தெரியல, அவருக்கு அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. பிகாஸ் அவருக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லவும் முடியலை, நீ அவன்கிட்ட போகாதன்னு தடுக்கவும் முடியல. இப்போது என்ன செய்கிறது, என்ன முடிவெடுக்கிறதுன்னு சொல்லி தெரியாமல் ஜிமின் கூட வந்து ஒரு டால் மாதிரி போயிட்டுருக்காரு. ஸோ சோல்லெஸ் டால் மாதிரி போயிட்டுருக்காங்க. ஜிமினும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து அவரோட ஹேர் ட்ரையரை வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த வாட்டி ஜிமின் ஒரு டவல் மட்டும்தான் வேர் பண்ணிட்டு வராங்க. ஜங்குக்கு அப்படியே நிமிர்ந்து பார்க்க ஜிமின் அப்படியே டவல் மட்டும் வேர் பண்ணிட்டு வராங்க. ஜங்குக்கு ஹார்ட்டே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டு நின்றுடுது. அவரால் பார்க்கவே முடியல ஜிமின் ஃபேஸை. அவரோட கண் அப்படியே ஜிமினோட அந்த பாடி, அவரோட பாடியில் வலிகிற அந்த வாட்டர் ட்ராப்ஸ் அண்ட் அவருடைய வெட் ஹேரு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் அவரோட ஹெட்டை ஒரு மாதிரி வைப் பண்ணிகிட்டே வெளியே வந்துட்டு மிரர்கிட்ட போயிட்டு அப்படியே அவர் ஹேரை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த சைட் ஜிமின் பார்த்து ஜங்குக்கு அப்படியே கால் பண்ணிட்டு நிற்கிறான். ஜிமின் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சொல்லுடா என்னாச்சு, இல்லை எப்போவுமே ட்ரெஸ் ஒழுங்காக தானே சேஞ்ச் பண்ணிட்டு வருவேன், ட்ரெஸ் வேலையே எடுக்கல, ஸோ அதான் ஓப்பன் பண்ணணும், ஸோ அதனால தான் டவல் வேர் பண்ணிட்டு வந்தேன், சரி போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாய்ஸ் அப்படியே உள்ள போகுது. ஜங்குக்கு ஹார்ட் அப்படியே அடிச்சுக்குது ஒரு மாதிரி. அப்படியே அவரோட பாடியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் வந்து அவருடைய செஸ்ட்டில் வந்து செஸ்ட்டுக்கு கீழே அந்த கட்டில் வந்து ஹிப்புக்கு மேலே செஸ்ட்டுக்கு கீழே அங்கே வந்து நெவர் மைண்ட் டேட்டோ போட்டிருப்பாங்க. ஸோ அவர் பேக் சைடில் திரும்பும்போது அவரோட மூன் டேட்டோ அதெல்லாமே அவர் ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணுது. செம்மையாக இருக்குது ஜிமினுக்கு. இது ஜங்குக் தான் அது மாதிரி கல் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்ருக்க. ஜிமின் மிரரில் பார்த்துட்டு என்னடா போய் ரெடியாக டைம் ஆகுது அப்படின்ட்டு இருக்காங்க.
போயிட்டேன் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைலண்டாக உள்ள போய்ட்றாங்க. போயிட்டு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸோடவே அப்படியே ஷவரில் நிற்கிறாங்க. ஜங்குக் என்ன பண்ணுற, என்ன நினச்சிட்ருக்க, அவன் தான் ஒன்று ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டேங்கிறான், நீ தான் அவன் மேலே தேவையில்லாத ஃபீலிங்ஸ் எல்லாம் வளர்த்துட்ருக்க, அவன் உனக்கு சொந்தம் இல்லை ஜங்குக் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவரே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவர் நார்மலாக அங்கேயே உள்ளே இருந்தே ஒரு நார்மலாக ஒரு டவல் அவர் மேலே ஒரு டவலோடு வராங்க. இன்சைடு ஜிமன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவரோட காலர் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மிரர் நான் நின்றுட்டுருக்க. ஜங்குக் பாட்டுக்கு வந்துட்டு அவரோட ஷர்ட்டை எடுத்து அவர் வேர் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஜிமன் திரும்பிட்டு ஓகேவா நல்லா இருக்கா இந்த ட்ரெஸ் அப்படி சொல்லிட்டு காட்ட. ஜிமன் ரொம்ப அழகாக இருக்காங்க. அவர் ஹேர் மட்டும் லைட்டாக மெஸ்ஸியாக அவரோட ஃபோர்ஹெட்டில் இருக்குது. ஜங்குக்கு வந்து ஷர்ட்டை போட்டிருப்பாங்க, ஷர்ட்டில் பட்டன் போட்டிருக்க மாட்டாங்க, கீழே டவர் வேர் பண்ணியிருப்பாங்களா. ஸோ அப்படியே அவர் போகிறாங்க. அவரோட ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி வெட்டாக இருக்குது. ஜிமன் பார்க்குறாங்க. அப்படியே அவரோட ஐஸ் அப்படியே லாக் ஆகுது. ஜிமனோட ஐஸ் ஜங்குக் கிட்டே லாக் ஆகுது. ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட்டாக அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஜிமன் ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஜங்குக்கே பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேக் சைட் காலர் வந்து ஒரு மாதிரி தொக்குன மாதிரி இருக்கும். ரொம்ப நெருக்கமாக போயிட்டு ஜிமினோட அந்த காலரை ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஷர்ட்டெல்லாம் ஒரு மாதிரி சரி பண்ணி அவருக்கு லாஸ்ட் பட்டன் போடாமல் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ஒரு மாதிரி வேர் பண்ணி விட்டுட்டு இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளில் பார்க்குறாங்க. ஸோ அவரோட ஃபேவரட் பர்ஃப்யூம் இருக்குது. ஸோ அடுத்து ஜிமனுக்கு ஒரு மாதிரி அது ஃப்ரை பண்ணி விடுறாங்க. ஜிமன் சைலண்ட்டாக ஜங்குக்கை தான் நோட் பண்ணுறாங்க. ஜிமனை பார்த்து ஜங்குக் ரெடி பண்ணுறாங்க. ஜங்குக்கோட ஐஸில் ஒரு சின்ன கோவம், ஜிமனோட ஐஸில் அப்படியே ஜங்குக் மேலே இருக்க அந்த ஐஸ் மூவ் ஆகவே இல்லை. ஜிமனுக்கு அவ்வளோ பார்த்து அவரோட ஐஸில் அவ்வளோ ஷைனாக அப்படியே ஜிமனை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமன் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க அவரோட ஹெட்டில் வந்து ஹேர் இருக்கும்ல அது வந்து ஃபேஸில் வந்து விழுந்திருக்கும். ஸோ அப்படியே ஒரு நெருக்கத்தில் வந்து அந்த ஹேரை ஒரு மாதிரி அவரோட ஃபிங்கர்ஸில் எடுத்து ஒரு மாதிரி கோம் பண்ணி விட்டுருப்பாங்க. ஜிமன் அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க. ஜிமனுக்கு ஜங்கு கூட ஹேண்ட்ஸ் அவர் நெத்தியில் பட்டதும் சைலண்ட்டாக அவர் ப்ரீத் பண்ணவே மறந்துட்டு அப்படியே பார்க்க என்னாச்சு அப்படின்னு சொல்ல இப்போ பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இந்த சைடு ஜிமன் சைலண்ட்டாக ஒன்றும் பண்ணல. ஜங்குக்கோட அந்த 2 ஷர்ட்டோட அந்த 2 கார்னர் இருக்குள்ள ஓப்பனில் அது அப்படியே பிடிச்சி இழுக்க. ஜங்குக்கு அவ்வளோதான், அவருக்கு அப்படியே அந்த வேர்ல்ட்லேயே ஸ்டாப் ஆயிடுச்சு என்னன்ற மாதிரி. கொஞ்சம் நேரத்தில் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளே அவருக்கு ஒரு மாதிரி ப்ரீத்தே அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு, ஸ்டக் ஆயிடுச்சு. இன்சைட் பார்க்குறாங்க ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜிமன் அவர் பக்கத்தில் பிடிச்சி இழுத்து இருந்திருப்பாங்க. இன்சைட் ஜிமன் அப்படியே பார்க்குறாங்க. ஜங்குக்கும் அப்படியே பார்த்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பட்டனாக ஒரு மாதிரி வேர் பண்ணி விட்டுட்ருக்காங்க. அவரோட ஹேண்ட்ஸ் லைட்டாக ஜங்குக்கோட பாடியில் அடி லைட்டாக பாடுது. ஜங்குக்கு அவ்வளோ தான் ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே அவர் நெளிஞ்சிட்டு ஜிமன் என்ன பண்ணுற, கையெடு நான் போட்டுக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலை நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இருடா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டுட்ருக்காங்க. ஜங்குக்கு அது வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஜிமன் வேணாம் ஜிமன் நானாக பார்த்துக்கிறேன் விட்டு அப்படின்னு சொல்ல. ஜங்குக்கு அந்த ஷர்ட் ஃபுல் பட்டனையும் போட்டுவிட்டு காலரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே செம்மையாக இருக்குது இந்த ட்ரெஸ் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கடா வர அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஜங்குக்கு சின்னதாக ஒரு ஷை ஒரு பன்னி ஸ்மைல் காட்டுறாங்க. போ ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு பாரா உனக்கு வைக்கலாம் பட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அவரை டீஸ் பண்ண. ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு லைட்டாக ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ண சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஜிமனோட அந்த கிஃப்ட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே 2 பேரும் கீழே போகிறாங்க. ஸோ அவங்க அம்மா தான் கேட்குறாங்க எங்கே போகிறீங்க, சீனியருக்கு பர்த்டே, நாங்கள் 2 பேரும் வர நைட் லேட் ஆகும், ஸோ நீங்கள் டோரை மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து பெண் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. சரிடா ஓகே நீங்கள் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஜிமனையும் ஜேகேவை அமுச்சு வச்சிடுறாங்க. இப்போது நம்ம ஜிமன் தான் காரில் அவர் பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் சீட்டில் ஏறிடுறாங்க. ஜங்குக்கும் வந்து அவரோட டிரைவர் சீட்டில் ஏறிட்டு 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஜங்குக் சைலண்ட்டாக ஆயிடுறாங்க. அவருக்கு இப்போ தான் வந்து எங்கே போகிறோம் என்ன நடக்க போகுதுன்றது அந்த திங்கிங்கே வந்திருக்கும். இவ்வளோ நேரம் ரூமில் வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்திருப்பார், அவருக்கு எல்லாமே மறந்து. ஸோ ஜிமன் அப்படியே அந்த கிஃப்ட்டை கையில் வச்சுட்டு ஒரு மாதிரி நர்வஸாக வந்துட்டுருக்காங்க. ஜங்குக்கு எல்லாம் நல்லபடியாக நடந்துடும்ல, கிஃப்ட் அவருக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சைலண்ட்டாக அப்படியே கேட்டுட்ருக்க. ஜங்குக் பிடிக்கும்டா, பிடிக்காமல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லோ வாய்ஸில் சொல்ல.
ஏன் ஜங்கு கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லலாம்ல அப்படின்னு சொல்ல பிடிக்கும் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஜிமின் அண்ட் ஜங்குக் 2 பேருமே காரில் ஜின்னோட மேன்ஷனுக்கு தான் போய் ரீச் ஆகுறாங்க. ஸோ ஜின்னோட மேன்ஷன் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஜிமின்கே செம்மையாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ பெரிய மேன்ஷனாக ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லோரும் அங்கே வந்து டெக்கரேஷன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் லைட்னிங் ஃபுல்லாமே ஒரு மாதிரி வெளிச்சமாக இருக்குது, செம்மையாக அந்த தீமே செம்மையாக இருக்குது. இன்சைட் ஜிமின் தான் என்ன ஒரு பர்த்டே இவ்வளோ அழகாக செலிப்ரேஷன் பண்ணுறாங்க சின் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க ஜங்குக் பாட்டுக்கு சைலண்டாக இறங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல வரேன் அப்படியே சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே உள்ள போயிட்டுருக்காங்க. ஜிமின் நர்வஸாகவே ஒரு ஹேண்டை பிசைஞ்சிட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க. அவர் கையில் வந்து ஒரு க்யூட்டான ஒரு பொக்கேவும் அண்ட் கிஃப்ட்டும் வந்திருக்கும். இந்த சைட் ஜங்குக்கு அப்படியே சைலண்ட்டாக வராங்க. ஸோ அவருக்கு என்ன சொல்லனே தெரியல, அப்படியே சைலண்ட்டாக வராங்க. ஜிமின் அண்ட் ஜங்குக் 2 பேருமே அப்படியே வந்துட்டுருக்காங்க. உள்ளே போனால் நம்மளோட ஜின் தான். அவரோட பார்ட்டி ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு ராயல் ப்ளூவில் வந்து ஒரு கோட் ஷூட் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்கார் மனுஷன், அவ்வளோ ஹாட் அண்ட் செக்ஸியாக. அந்த ட்ரெஸ் வந்து அப்படி அழகாக இருக்குது, அவருக்கு சூப்பராக இருக்கார். அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் ஜின் அப்படியே ஒரு ஏன்னா அவ்வளோ ஹேண்ட்ஸமாக மேன்லியாக தெரியுறாங்க. அவங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க ஜிமினோட கிளாஸஸ், அப்புறம் அவங்களோட சீனியர்ஸ், அந்த காலேஜில் இருக்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்ருப்பாரு. ஸோ ஜிமின் அப்படியே பார்க்குறாங்க. வா எனக்கு ஜின் செம்மையாக இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை கேட்க ஜங்குக் எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படின்ற மாதிரி வாயில் முணுமுணுக்கு என்ன சொல்கிற எப்பவும் போல தான் தெரிறாரு ஜிமன் அப்படின்னு சொல்ல உனக்கெல்லாம் ரசனையே இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு தான் ஒரு ஃபேக் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆமாம் எனக்கு ரசனை இல்லையா உனக்கு ரசனை இல்லையா புடோட்டி அப்படின்ற மாதிரி அவர் மனசில் புலம்பிட்டே அப்படியே உள்ள போகிறாங்க. இன்சைடு ஜங்குக்கு வந்து சரி ஜிமன் நீ போய் பேசிட்டு வா, நான் ஓரமாக இருக்கேன். டேய் வாடா விஷ் பண்ண. இல்லை நீ போ, உன்னை தானே மெயினாக இன்வைட் பண்ணாங்க, நான் அங்கே இருக்கேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சோஃபா இருக்குது, அங்கே தான் போய் உட்காடுறாங்க. ஸோ ஆல்ரெடி அங்கே வந்து நம்ம ஜேஹப்பும் ஷுகாவும் வந்திருப்பாங்க. ஸோ அங்கே போய் மர்ஜ் ஆயிடுறாங்க. அவனுங்க 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இன்சைடு மச்சான் சொல்லாமல் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டேய் இங்கே நீங்கள் வரீங்கன்னு சொல்லவே இல்லை, டேய் எங்களுக்கும் இன்வைட் வந்துருச்சுட்டா, ஸோ அதனால தான் வந்தோம். அப்படியா யார் கூப்பிட்டா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுவா சீக்கிரமாக தெரியும் உனக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா சொல்லிகிட்ருக்க. நம்ம ஜேஹப்போ ஆமாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. எங்கே ஜிமன் அவன் விஷ் பண்ண போயிருக்கான் அவன் க்ரஷுக்கு, ஆனால் பெரிய மனசு மச்சான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் ஷோல்டரில் ஹேண்ட்ஸை போட ஜிக்கிக்கு செம்ம காண்டாகுது. டேய் வேணாண்டா பார்ட்டின்னு பார்க்குற என்ன பண்ணுவேனே தெரியாது கும்முன்னு இருந்துரு ஹொபி அப்படின்றாரு. ஷுகாதா ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டு அமைதியாக இருக்காங்க, ஸ்மைல் பண்ணிட்டு சரி ஹோபி சும்மாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஜங்குக் உனக்கு ஜிமனை பிடிக்கலையா என்ன, அவன் உன மேரேஜ் பண்ணிட்டான், ஆனால் அவனை தான் பிடிச்சிருக்கேன்னு அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், நீயும் அதுக்கேற்ற மாதிரி அவன் என்ன வேணா பண்ணட்டுன்னு அவன் கூட சுற்றிட்டு இருக்க, உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் மேரேஜாக இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் கூட வாட அவன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி கேட்க அவ்வளோதான் ஜிக்கியோட ஃபேஸ் ஒரு மாதிரி சேட் ஆகுது. ஷுகா ஹோபி இதெல்லாம் தேவையில்லாத வேலை கம்முன்னு இரு அப்படி சொல்லிட்டு சைலண்டாக அவர் காதில் சொல்ல இன்சைடு ஹோபி அது வந்து ஷுகா சொல்கிறேன்ல வாய மூடு அப்படின்னு சொல்ல இன்சைடு ஹோபியும் சைலண்ட் ஆயிடுறாங்க. சரி இந்தா ட்ரிங்க்ஸ் குடின்ட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல குடிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையிலையும் ஒரு ட்ரிங்க்ஸை கொடுக்குறாங்க. ஜங்குக்கும் அந்த ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு அப்படியே ஜிம்னை பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் நம்ம ஜின் கிட்ட தான் போகிறாங்க. ரொம்ப நர்வஸாக போயிட்டு ஜின் பக்கத்தில் நிற்காங்க. ஜின் வந்து ஒருத்தவங்க கிட்ட பேசிகிட்ருப்பாங்க. ரொம்ப சிரிச்சு அவங்கக்கிட்ட அவ்வளோ அழகாக பேசிகிட்ருக்காங்க. ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிவிட்டு இந்த ஜிமின் போய் நின்னதும் ஜின் பார்த்துட்டு மினியான் வந்துட்டியா ரொம்ப அழகாக இருக்க நீ அப்படின்னு சொல்ல சீனியர் நீங்கள் தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த பர்த்டே கிஃப்ட்டை அந்த பொக்கே கொடுக்குறாங்க. தேங்க்யூ. ஆமாம் என்ன வெறும் பூ மட்டும்தானா கிஃப்டெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சும்மா டீஸ் பண்ண உங்களுக்கு இல்லாமலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் ஒரு பிரேஸ் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஜின்
ஓ தேங்க்யூ மினியான்னு சொல்லிட்டு ஒரு சீக்ஸை ஒரு மாதிரி அப்படி பிஞ்ச் பண்ணுறாங்க. இந்த சைடு ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது, ஷை ஆகிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் ஆப்போசிட்டில் நம்ம ஜேகே எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ட்ரிங்க்ஸும் கையில் கொடுத்துருப்பாங்களே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே வாங்கி வாங்கி குடிச்சிட்ருக்காங்க. டே நிறுத்திட்டா பொறுமையாக குடிடா, அது ரசனா இல்லைடா அப்படி சொல்லிட்டு அவங்க புலம்பிகிட்ருக்க. ஆல்ரெடி ஜேகே ஒரு 4 glasses அடிச்சிட்டாங்க. இது சரி ஜங்குக்கை பார்த்துட்டு சுகா, ஜங்குக் உன்னோட லிமிட்டில் இரு, நீ ரிட்டன் ஜிம்மனை கூப்பிட்டுட்டு போனோம், நீ தானே ட்ரைவ் பண்ணணும், அவனுக்கு ட்ரைவ் பண்ண தெரியாது, போதும் ஜங்குக் அப்படி சொல்லிகிட்ருக்க. ஜங்குக் சைலண்ட் ஆகிடுறாரு. இந்த ஜிம்மனும் அந்த கிஃப்ட் கொடுத்துருப்பாங்களே நம்ம ஜின் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். வாவ் சூப்பராக இருக்கேன். ஆமாம் என்ன டபுளாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொல்ல அது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் வாய் எடுக்க. ஸோ அவங்க பின்னாடியிலேருந்து ஒரு பர்சன் வந்துட்டுருக்காங்க. ரொம்ப அழகாக ஒரு ஒயிட் கலர் சூட் போட்டுட்டு அவர் கையில் அவ்வளோ பெரிய பொக்கே, ரோஸ் பொக்கே. ஸோ அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அவர் வந்துட்டுருக்கிறத பார்த்ததும் அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே ஸ்மைல் பண்ணவே அப்படியே நம்ம ஜிமின் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அவர் பார்த்ததும் அவர் ஃபேஸ் எல்லாம் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. இந்த சைடு ஜிமின் என்னன்ற மாதிரி பார்க்க பேக் சைடில் ஒயிட் ஷர்ட் போட்டு அவ்வளோ பெரிய ரெட் கலர் ஃப்ளவர் பொக்கே வச்சுட்டு ரோஸ் ஃப்ளவர் பொக்கே பின்னாடி நம்ம ஜிம்மன் அப்படி திரும்பி பார்க்க நம்ம ஜின்னோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல் அண்ட் அவ்வளோ ஷைனஸ்ஸு. அவரால் ஃபேஸ் பண்ணவே முடியல அந்த பர்சனை. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க பிரைட் ஸ்மைலோட. ஜிம்மன் அப்படியே நிமிர்ந்து ஜின்னோட ஃபேஸை பார்க்குறாங்க. ஸோ அவர் கையில் இருந்த அந்த பிரேஸ் வந்து அங்கே இருக்க டேபிள் மேலே வச்சுட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த சைடு பின்னாடியிலேருந்து ஒரு பர்சன் பெரிய ரெட் கலர் பொக்கையோட ஒயிட் கலர் சூட்டில் வந்து அப்படியே அவர்கிட்ட நிற்கிறாங்க. அங்கே எல்லாருமே ஒரு மாதிரி பக்கத்தில் வந்துட்டு அவங்க ஃபேமிலிலாம் ஒரு மாதிரி நிற்கிறாங்க. ஆரம் வா அப்படி சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஆரம் தான். ஸோ அப்படியே வந்துட்டு ஓய் ஜின் அப்படி சொல்லிட்டு சொல்ல, ஆரம் எப்போ வந்தேன் நம்ஜுனா அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்க ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு அவர் கையில் அவ்வளோ பெரிய ஃப்ளவர் பஞ்சை கொடுக்க ஜின்னுக்கு தான் ஒரே ஷையாக போச்சு. நம்ஜுனா என்ன பண்ணுற இங்கே பார்ட்டியில் என்ன பேச்சு இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாக, என்னடா நடக்கிறத தானே சொன்னேன், உனக்கும் எனக்கும் எங்கேஜ் ஆயிடுச்சு, இதோ இப்போ ஸ்டடீஸை முடிச்சிட்டேன்னா அடுத்து நமக்கு மேரேஜ் தான், என்னால் அவாய்ட் பண்ண முடியல தெரியுமா பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு அவரோட சிக்ஸை ஒரு மாதிரி பிஞ்ச் பண்ண. நம்ஜுன்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக பிடிச்சி ஒரு மாதிரி புஷ் பண்ணேன். ஸோ 2 பேரும் அங்கே பேசிட்டு இருக்கும்போது ஜிம்மன் லைட்டாக சைடு வாங்கியிருப்பாங்க. ஜிமினுக்கு ஹார்ட்டே பிரேக் ஆகிடுது. இந்த சைடு சின்ன பார்க்கும்போது ஜிமினுக்கு அவ்வளோதான், அவர் ஹார்ட்டே ஒரு மாதிரி பிரேக் ஆன மாதிரி இருக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டுருக்காங்க. அவரோட ஃபேஸில் இருக்க மொத்த ஸ்மைலும் ஃபேட் ஆகிட்டு இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அது எதுவுமே தெரியல. அப்படியே அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே ஜிமினை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு லைட்டாக சாஞ்சு படுத்திருப்பாங்க. இந்த சைடு சுகா ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஹோபியும் நம்ம சுகாவும் ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம ஜங்குக்கு எழுப்புறாங்க. ஜங்குக் எழுந்திரி அப்படின்னு சொல்ல, சொல்லு ஹோபி, அங்கே பாரு அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஆரமும் நம்ம நம்ஜுன்னு 2 பேரும் ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி டைப் பண்ண மாதிரி அங்கே வந்து கேக்கை கட் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே ஜிம்மனை காணும். அவர் ஒரு மாதிரி ஹைஸர் அப் பண்ணுறாங்க. யார் இந்த பர்சன், ஜிம்மன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்கே போயிருப்பான்னு நீ தான் போய் இப்போ தேடணும் ஜங்குக் அப்படின்னு சொல்ல. என்ன சொல்கிற சுகா அப்படின்னு சொல்ல, நீ கேட்டல யார் உன்னை இன்வைட் பண்ணாங்கன்ட்டு, அதோ அங்கே இருக்கான் பார் ஆரம், என்னோட கசின், அவன் தான். இன்றைக்கி இவங்க 2 பேருக்கும் இங்கே வந்து மேரேஜ் ப்ரொஃபஸல் நடக்க போகுது. ஸோ ஆரம் அவனுக்கு வந்து மேரேஜ் ப்ரொஃபஸல் பண்ண போகிறான். அதுக்காக தான் இங்கே அவ்வளோ பெரிய டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஆரமும் சின்னும் எங்கேஜ் ஆனவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா ஜின்னுக்கு ஆல்ரெடி எங்கேஜ் ஆகிருச்சு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக் வந்து பார்த்துட்டு ஜிம்மன் எங்க அப்படின்னு சொல்ல, போய் பாரு அவன் எங்கேயாச்சும் கொஞ்சம் அழுந்துட்டுருப்பா அப்படின்னு சொல்ல. இந்த சைடு ஜங்குக்கும் ஒன்றும் புரியல. அப்படியே தேடுறாங்க. அவருக்கு ஆல்ரெடி வேறு 4 கிளாஸ் போயிருக்குமா, அவருக்கு என்ன செய்யனே தெரியல. ஒரு மாதிரி ஐசர் அப் பண்ணிட்டு ஜிம்மனை தேடுறாங்க. அவர் வந்து லாஸ்ட்டில்
ஒரு பார் கவுண்டரில் உட்காந்துட்ருக்காங்க. அங்கே ட்ரிங்கிங் பார்ட்டியும். ஸோ அந்த பார் கவுண்டரில் உட்காந்துட்டு அங்கே வந்து அப்படியே அந்த ரெட் ஐஸோட ஒரு மாதிரி டியரி ஐஸோட அங்கே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டேன். அவருக்கு என்ன சொல்லனே தெரியல. இது ஜங்குக் பார்த்து ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போகிறாங்க. போனால் ஜிமின் ஒரு பாட்டு குடிச்சிட்ருக்காங்க. ஜிமின் இப்போது ஒரு 3 கிளாஸ் முடிச்சுட்டு 4th கிளாஸ் அப்படியே போக இன்சைட் ஜங்குக் அப்படியே போயிட்டு நேற்று ஜிமின் என்ன பண்ணுறாரு சொல்ல. இன்சைட் ஜிமின் தான் ஜங்குக்கா வந்துட்டியா, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல ஜங்குக்கா. நான் என்னோடய ப்ரேஸ்லெட் கொடுக்க போகும்போது அங்கே யாரோ ஒரு பர்சன் வந்தாங்க. அதை பார்த்ததும் ஜின் ஸ்மைல் பண்ணாங்க. கேட்டால் அவங்க என்ன ஒய்ஃபின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது, இங்கே எல்லோரும் ஜின்னுக்கும் அவங்களுக்கும் சீக்கிரமாக மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. அவருக்கு எங்கேஜ் ஆயிடுச்சா, எனக்கு எதுவுமே தெரியல ஜங்குக்கா. ஏன் நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 4th ரேங்க் வெயிட்டர்கிட்ட சொல்லி வாங்க. இந்த சைடு ஜங்குக் அந்த கிளாஸும் வாங்கி வச்சுட்டு ஜிமின் இங்கே பாரு, நீ என்ன பண்ணுறேன்னு தெரியுதா, உனக்கு ட்ரிங்கிங் செட் ஆகாது, இங்கே பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜங்குக் எனக்கு இப்போ குடிக்கணும், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சொன்னால் கேளு, இங்கே பாருடா அப்படின்னு சொல்லிட்டுருக்க. ஜிமின் அப்போது ஜங்குக்கோட ஆன்சர் ஒரு மாதிரி லீவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ட்ரிங்க்ஸை வாங்க. ஜங்குக்கு அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு நீங்கள் வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமினோட ஆன்சர் ஒரு மாதிரி படித்து வலிச்சிட்டு போகிறாங்க. ஜங்குக் என்னை விட்டு, ஜங்குக் என்னை விட்டு எங்கடா கூப்பிட்டு போகிறேன், என்னை விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டுருக்க. இங்கே பாரு ஜிமின், இதுக்கப்புறம் இங்கே இருக்க தேவையில்ல, நீ வேணா இங்கே இருக்காத வா அப்படின்னு சொல்ல. இல்லை இங்கே என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. எதுவும் பண்ண தேவையில்ல, முட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜிமினை அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. ஜிமின் வரமாட்டேன்ட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. திரும்பி ஜிமின் நம்ம சின்ன பார்க்குறாங்க. சின்ன அங்கே ஆரமோட ஹேண்ட்ஸை தான் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஆரம் தான் அந்த கேக் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அப்படியே ஜிமின் அந்த சின்னக்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி நீல் டவுன் பண்ணுறாங்க. ஜிமின் அங்கே நின்று அப்படியே ஜங்குக்கோட ஹேண்டை விட்டுட்டு நின்று பார்க்குறாங்க. அவ்வளோ ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அங்கே ஆரம் நம்ம சின்னுக்கு மேரேஜ் ப்ரப்போசலாக மேரேஜுக்கு ரிங்கை நீட்ட அவரும் எஸ் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த ரிங்கை கையில் வாங்கிக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் ஃபேஸில் அவ்வளோ ப்ளஷ் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆரமும் எழுந்திரிச்சு அவருக்கு ஒரு மாதிரி லிப்ஸில் அங்கே எல்லோரும் முன்னாடியும் ஒரு மாதிரி கிஸ் பண்ண. அவ்வளோதான், அவரோட வேர்ல்டே மொத்தமாக பிரேக் ஆயிடுச்சு. இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அவரோட ஐஸில் டியர்ஸாக போகுது. இது ஜிமின் அப்படியே பார்த்தாலும் ஜங்குக்கு ஜிமின் அப்படியே அவரோட ஷோல்டரில் தூக்கி போட்டு அப்படியே வராங்க. இது ஜிமின் தான் என்னாச்சுன்னு திரும்பி பார்த்தா ஜேகேவோட ஷோல்டரில் இருக்காங்க. ஜங்குக் என்னை விட்டு ஜங்குக்னு சொல்லிட்டு அவரோட பேக்கில் ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா ஷோல்டர் மேலே, அதனால் அவரோட பேக் சைடில் ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணுறாங்க. என்னை விட்டு எனக்கு கீழே இறக்கி விட, என்ன பண்ணுற, இங்கே எல்லாரும் இருக்காங்க, லூஸ் மாதிரி பண்ணிட்டுருக்காது, என்னை விட்டுறா அப்படி சொல்லிட்டுருக்கு. நீ இங்கே இருக்க தேவையில்ல, இதுக்கப்புறம் இங்கே ஏதோ பார்க்க தேவையில்ல, கிளம்பி வா அப்படி சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போய் அவரோட காரில் தான் விட்டுறாங்க. நான் இங்கே வரல, இங்கே என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கணும், என்னை விட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேடா, இந்த பாட்டு இதோட முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டு 4th பார்ட் நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் வரும். அண்ட் 5th பார்ட் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும்டா, அது இன்னும் ரெடி பண்ணல. ஆனால் கண்டிப்பாக சீக்கிரமாக ஃபைனல் பார்ட்டும் நான் போட்டுருவேன். ஓகேவா? என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தரமாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். சத்தியமா சொல்லுறேன்டி, உன்னை யாருக்கும் தரமாட்டேன்.